கப்பல் உடஞ்சிருச்சு, டைட்டானிக் போயிருச்சு போனதுதான். அதுல ஒரு 10-15 பேர் பொழைக்க முடியுமான்னு பாக்குறது தான் 2 பேருடைய ஏற்பாடா இருக்கு. சோ அதிமுக என்கிற கப்பல் உடைந்து விட்டதோ அப்படின்னு தான் தோணும். தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்கிறத பாக்குறோம். இது ஒரு பெரிய துயரமான ஒரு நிலைமை தான். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Walker Bee, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain. ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிளந்து மீண்டும் பிளக்கப்பட்டே போகுதா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாடும் சரி, திரு வேலுமணி அவருடைய நிலைப்பாடும் சரி, ரெண்டுமே கட்சியை வளர்க்கறதா இல்லை. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு பிறகு நிறைய அரசியல் சார்ந்த நபர்களை போய் நேர்ல போய் சந்திக்கிறாரு, வாழ்த்து பெறாரு. ஆனா இப்ப வரைக்கும் பாஜகவை சார்ந்த யாரையும் சந்திக்கல. இவங்களை தொடர்ந்து அரசியல் விரோதியாவே பார்க்க போறாரா விஜய்? அதனால ஒண்ணு இழப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இதுவே 2 நாள் 3 நாளா தான் சந்திச்சுட்டு இருந்தார். சோ நம்ம ஒரே நாள் எல்லாரும் சந்திக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காலைல சட்டசபைக்கு போறாரு, அப்புறம் அதிகாரியோட ஆலோசனை பண்றாரு, அதுக்கப்புறம் தலைவர்களை பூரா பாக்குறாரு, அப்புறம் வீட்டுக்கும் போகணும். அதனால பார்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கல. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக டே 1 சொல்லிட்டு இருந்தார். விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டுல சொல்லிட்டு இருந்தார். அப்ப திமுக கடுமையாக தாவேக்காவை எதிர்க்கும் போது பாஜக இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான், அது என்ன முடிவு எடுத்தாலும் மாறப்போல. ஆனா ஏன் எதிர்ப்பை தெரிவிக்காமல், ஏன் நடுநிலை அப்படிங்கிறதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன் நடுநிலை ஒரு எம்எல்ஏ எதிர்த்து ஓட்டு போட்டுருந்தா அவங்களுக்கு என்ன குறைஞ்சிருக்கும்? நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மத்திய அரசினுடைய இணக்கம் தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவைப்படுது. தொடர்ந்து இந்த முரண்பாடுகள் இருக்கும் விதத்துல விஜய் அவர்கள் மத்திய அரசை எப்படி கையாள போறாருங்கிற ஒரு கேள்வி. அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட பல மக்கள் நலத்திட்டங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செயல்படுத்தப்படாமலே போனது. ஆனா திமுக கொண்டு வந்த பல மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தாவேக தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் இறங்கி போக ரெடியா இருக்காரா மக்களுக்காக? தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நான் திமுக அரசின் நல்ல திட்டங்களை தொடர்வேன் அப்படின்ட்டு. திமுக அரசு அதிமுக அரசுன்னு பார்க்காம தமிழ்நாடு அரசுன்னு பார்த்துட்டு இதற்கு முந்தைய அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்தால் சரி. தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிளந்து மீண்டும் பிளக்கப்பட்டே போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அனைவருடைய ஆதரவும் இல்லை. நம்ம பார்த்ததுல 47 பேர்ல 22 பேர் தாவேக்காவுக்கு எதிராகவும் 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். இது ஒரு பெரிய துயரமான ஒரு நிலைமை தான். இதற்கு முன்னாடியான எதிர்ப்புகள்லாம் தலைவர் இறந்த பிறகு ஏற்பட்ட எதிர்ப்புகள், அதிருப்திகள், பிளவுகள். இந்த முறை தலைவருக்கு எதிராக கிளம்பி இருக்கக்கூடிய அதிருப்திகள், அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அந்த கட்சி இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறது. ஏன்னா திமுக அதிமுகங்கிற இரு துருவமாக இருந்தபோது ஒரு துருவம் ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போகுதே அப்படிங்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாடும் சரி, திரு வேலுமணி அவருடைய நிலைப்பாடும் சரி, ரெண்டுமே கட்சியை வளர்க்குறதா இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம எதுலையுமே பங்களிக்க வேண்டாம், நம்ம வெளியே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சுங்கிற நிலைமையை பார்க்குறோம். தொடர்ந்து 2019 21, 24, 26 போயிடுச்சு. திரு வேலுமணி அவர்களுடைய நிலைப்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா அது தாவேக்காவுடைய கூட்டணி கட்சியாக மாறினதை பார்த்துருவோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்குறோம். திமுகவுடைய கூட்டணி கட்சியாக 4 பேர் இருப்பாங்க, அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக 4 பேர் இருப்பாங்க. இன்னொரு கட்சியோட கூட்டணியாக அதிமுக போய் இருந்ததில்லை, திமுக போய் இருந்ததில்லை. காங்கிரஸும் திமுக கூட்டணி வச்சா கூட அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமை, தமிழ்நாட்டில் திமுக தலைமைன்னு இருக்கும். பாஜகவும் அதிமுக கூட்டணி வச்சா அகில இந்திய அளவில் பாஜக தலைமை, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை இருக்கும். உங்களுக்கு நினைவில் இருக்கும், அதிமுக பாஜக 2025 ஏப்ரலில் கூட்டணி வச்ச போது எல்லாருமே பாஜக கூட்டணி தலைவர் யாரு, அவங்க ஒரு தடவை கூட அதிமுக கூட்டணியே சொல்ல மாட்டாங்களே, ஒரு தடவை இந்திய கூட்டணியே சொல்றாங்களே, இப்படியே சொல்லிட்டு அதிமுக அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்குதா இல்லையாங்கிறதே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. திரு வேலுமணியோட நிலைப்பாடு அதிமுக தலைமை இல்லை, தாவேகா தலைமையில நாங்கள் போய் முன்னாடி நின்றுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் நின்றுச்சு. அப்போ தாவேகா தலைமையை ஏற்றதன் மூலமாகவும் தாவேகாவை எதிர்த்ததன் மூலமாக 2 பேருடைய நிலைப்பாட்டின் மூலமாகவும் இருவருமே அதிமுக நம்பர் 1 கட்சி கிடையாது, நம்பர் 1 கட்சியாக வாய்ப்பும் கிடையாதுன்னு எடுத்துக்கிறாங்க. நம்பர் 1 கட்சியாக இல்லாமல் பல சந்தர்ப்பங்கள் 1996 ஜெயலலிதாவே தோத்தாங்க. அதில் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே தோத்தாங்க. ஆனால் 98 எந்திரிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவங்க அடுத்து மீண்டு போராடினாங்க, செஞ்சாங்க. இப்போ இதில் இரண்டாக பிளவுபட்டு கொடுக்குற 2 குரூப்புக்குமே அதிமுகவை மீட்டெடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்த மாதிரி தெரியல. ஸோ ஒரு கப்பல் உடஞ்சிருச்சு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது காப்பாற்றிக்க முடியுமா பார்ப்போம். கப்பலை காப்பாற்ற முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற ஆளுலையாக காப்பாற்றுங்கிற இடங்களில் போயிட்டாங்க. கப்பல் கவுந்துருச்சு அப்படிங்கிறதுல டைட்டானிக் போயிடுச்சு போனது தான்.
அதில் ஒரு 10-15 பேர் பொழைக்க முடியுமான்னு பார்க்கறது தான் 2 பேருடைய ஏற்பாடாக இருக்குது. ஸோ அதிமுக என்கிற கப்பல் உடைந்து விட்டதோ அப்படின்னு தான் தோணுது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தான் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆ பிளந்தது. ஆனா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து அதை ஒன்றிணைத்து ஒரு வலு நிறைந்த ஒரு கட்சியா கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு தேர்தல்களை 2-3 தேர்தல்களையும் நம்ம இடையில பார்த்துட்டோம். ஆனாலுமே அதிமுக இப்படியே இருக்கும் பொழுது அதிமுகவே இனிமே இருக்காது, இனி வரும் தேர்தல்களில் இருக்காதுங்கிற மாதிரியான பேச்சுக்களும் சலசலப்பும் இருக்க செய்யுது சார். அப்படிதான் நிலைமை இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல அவங்களுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. 2 பேருமே அதாவது வெளியில் வந்து ஒருத்தவங்க வந்து ஏடிஎம்கே அவ்வளோதான் இதோட காலி அப்படின்னு நிறைய பேர் 1000 பேர் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன், நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அவர்களே நினைக்கிறது தான் இங்கே பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய எதிர்காலமே முடிந்துன்னு 96 சொன்னாங்க. ஏன்னா 96 ஆன்டி இன்கம்பன்சி வந்து பீக், அதாவது ஆட்சி மீதான வெறுப்பலை பயங்கரம். தமாக உருவாச்சு, ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தார், மதிமுக உருவாச்சு அப்படின்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்படி முழுக்க வெறுப்போடைய உச்சத்தில் வந்து மக்கள் இருந்தாங்க. ஜெயலலிதாவே தோத்தாங்க பர்கூர் தொகுதியில், அவங்களே வந்து வெல்ல முடியாமல் போனாங்க. அப்போ வந்து இது கதைக்காதுங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இனிமேல் அதிமுகவுடைய எதிர்காலமே முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா தான் நம்பல. பார் அப்படின்னாங்க. ஃபீனிக்ஸ் பறவை நம்ம உதாரணம் சொல்வது போல் எந்திரிச்சு வந்தாங்க. இந்த முறை கேள்வி என்னென்னா, திரும்பி இந்த விமர்சனங்கள் இல்லை. 4 பேர் வந்து ஏடிஎம்கே அவ்வளோதான் அப்படின்னு டிவியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. அவர்களே அதை நம்புகிறார்கள் தான் பெரிய பிரச்சனை. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடும், திரு வேலுமணி அவருடைய குரூப்புடைய செயல்பாடும் எல்லாமே இனிமேல் அதிமுக ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இருக்கிறதா நம்ம சமாளிக்க முடிஞ்சது. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல், காயத்தை கம்மியாக, அடியை கம்மியாக வாங்குறதுக்கான ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அடி விழுந்து தான் காயம் சீக்கிரம் ஆடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. மீண்டெழுவது பற்றி அவங்க மீண்டும் ரேஸுக்கு வர்றது, மீண்டும் போட்டியில் நிற்கிறது, மீண்டும் வெல்வது, ஆட்சி முடிவு, அந்த கனவுகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர்களே. ஓகே, பாஜக என்ன நிலைப்பாடில் சார் இருப்பாங்க? ஏன்னா 2ஆ பிளக்கப்பட்டிருக்கு. எந்த பக்கமோடு பாஜக நிற்கும்? மீண்டும் அதிமுகவோடு இணைகிற அந்த வாய்ப்பெல்லாம் உண்டா? எந்த பக்கமும் இப்போதைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமே திரு சண்முகம் அவர்கள் ரொம்ப தெளிவாக முந்தானத்தை சொன்னார். நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, அது தேர்தலோடு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னார். இன்னமும் திரு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடை அறிவிக்கலை. அது அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறதும் தெரியல. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜக நடுநிலை வைக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஏன் எதிர்க்கலன்னே தெரியல. ஏன்னா தாவேகாவை கொள்கை எதிரி என்று போராடலாம் சொல்லிட்டு இருந்தார். 2 வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. டே 1 சொல்லிட்டு இருந்தார். விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டில் சொல்லிட்டு இருந்தார். அப்போ திமுக கடுமையாக தாவேகாவை எதிர்க்கும் போது பாஜக இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான், அது என்ன முடிவு எடுத்தாலும் ஒன்று மாறப்போகலாம். ஆனால் ஏன் எதிர்ப்பை தெரிவிக்காமல், ஏன் நடுநிலை அப்படிங்கிறதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன் நடுநிலை வந்து ஒரு எம்எல்ஏ வந்து எதிர்த்து ஓட்டு போட்டுருந்தா அவங்களுக்கு என்ன குறைஞ்சிருக்கும்? ஏன் உங்களை தான் எதிரியாக வச்சுருக்காங்களே. நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்கும் பாஜக ஆஃபீஸ்க்கு மட்டும் போகவே இல்லை. அப்போ மற்ற எல்லாத்துக்கும் ஐயுஎம்எல் கட்சி வரைக்கும் போய் நின்றார், எல்லாத்தையும் பார்த்துட்டார். அப்போ எல்லாருமே பார்க்குறாரு. அப்போ வந்து ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பாஜக நம்ம வந்து தாவேகாவுக்கு நடுநிலை வைக்கலாமா, திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கலாமா, திரு சிவி சண்முகத்தை திரும்பி பேசி பார்க்கலாமலாம் இல்லாமல் கட்சியை வளர்க்கலாமான்னு கிளம்புனா நல்லாயிருக்கும். எனிஹவ் 2028 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2.5 வருஷத்தில் அவங்களுக்கான வேறு எந்த தேர்தலும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்களுக்கான வரப்போகுது. அந்த காலகட்டத்துக்குள்ளே கட்சியை வளர்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிழைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கம்மியான மாதிரி ஒரு பிம்பம் இருந்தாலும் ஐடியாலஜிக்கலாக பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கு. இன்றைக்கு ஐடியாலஜிக்கலாக அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற பற்றி ஒரு பேச்சு வந்ததை பார்த்தோம். தாவேகா கூட அதிமுக சேர்ந்து நிற்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த 3 கட்சிக்குமே எந்த கொள்கை ரீதியான வேறுபாடும் கிடையாதுன்னு பல வித்தியாசம் பார்த்துருக்கோம். அப்போ கொள்கையில் ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து பாஜக. ஐடென்டிட்டியில் ஒரு ஐடியாலஜிக்கலி கம்ப்ளீட் டிஃபரெண்டாக பார்த்து இருக்கு. அப்போ அவர்கள் வந்து தங்களுடைய ஐடியாலஜியை உள்ளே கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட போய் நின்னாங்கன்னா அதற்கு ஒரு பெரிய, ஏன்னா இருதுருவமாக மாறிடுது. பொலிட்டிக்கலாக 2 துருவமாக இருக்குது, தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு. ஐடியாலஜிக்கலாக எல்லாமே ஒன்றா நிற்கிறாங்க, எதிரில் ஒரு அணியே இல்லை. அப்போ வந்து பாஜக தங்களுடைய ஐடியாலஜி உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கன்னா பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு உண்டு. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மத்திய அரசினுடைய இணக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவைப்படுது. தொடர்ந்து இந்த முரண்பாடுகள் இருக்கும் விதத்துல விஜய் அவர்கள் மத்திய அரசு எப்படி கையாள போறாருங்கிற ஒரு கேள்வி தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன பண்ண மைண்டில் வச்சிருக்காருன்னு பார்க்கணும். மத்திய அரசுடைய தயவு கிடைச்சது, உதவி கிடைச்சது, ஒத்துழைப்பு இணக்கம் கிடைச்சதுன்னு ஃப்ளோ வந்து சர்ப்ளஸாக இருக்கும், எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும். மோதல் போக்கு இருந்தால் கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்த முடியாது. நீங்கள் வந்து திமுக 5 ஆண்டுகளாக மோதல் போக்கில் தான் இருந்துச்சு, கடுமையாக சண்டை போட்டாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மெட்ரோ, சென்னை மெட்ரோடைய ஃபேஸ் 2 நீங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே பண்ணிக்கிறோன்னு திமுக அரசு அறிவித்தது. 66,000 கோடி ரூபா செலவு, 10 பைசா நகர்த்த முடியல, பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் இவர்களாக போய் டெல்லியில் போய் கேட்டு எங்களுக்கு காசு இல்லை நீங்கள் கொடுங்கன்னு இவங்களா கேட்டாங்க. சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் மத்திய அரசு இந்தியாவில் எந்த திட்டத்துக்கும் ஒரு ஸ்ட்ரோக்கில் 60,000 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணதே கிடையாது. திமுக அரசுக்கு ரிலீஸ் பண்ணாங்க.
நல்லா பார்த்துங்க. முதல்ல அவர்கள் சொன்னது இது உங்கள் திட்டம், சென்னை மெட்ரோட ஃபேஸ் 1 வந்து மத்திய மாநில அரசுடைய கூட்டு திட்டம், சரிங்களா? ஃபேஸ் 2 நாங்களே பண்ணிக்கிறோம்னு இவங்க சொன்னாங்க. சரி பண்ணிக்கங்கன்னு பேசாம விட்டாங்க. அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கலன்னு மாற்றி சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் நிதிக்குள்ள போய் சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க கேட்டாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ மோதல் போக்கிலேயே இருந்த திமுக கொடுத்தாங்க. அதனால தாவேக்காவும் மோதல் போக்கிலே இருந்தாலும் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு தடுக்க முடியாது. இணக்கமாக இருந்தால் கூடுதல் நிதி வாங்கிக்கலாம். 11 மருத்துவக் கல்லூரிகளை திரு எடப்பாடி பழனிசாமி வாங்கின மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் 11 மெடிக்கல் காலேஜஸ் வந்ததே இல்லை. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 100 சீட் வச்சுட்டா கூட 1100 சீட் டாக்டர்ஸ் வந்து கூட தமிழ்நாட்டில். அண்ட் கல்லூரி மருத்துவமனைகள் அப்போ வந்து ஒன்று 200 பெட் ஹாஸ்பிட்டல்ஸ் 11னா 200 பார்த்தீங்கன்னா 2400 பெட் ஹாஸ்பிட்டல் வந்து அடிஷனலாக வந்து நிற்குது. அப்போ வந்து அது வந்து எப்படி சாத்தியமாச்சு? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோட கிடையாது, அங்கே கூட கிடையாது. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி நல்ல இணக்கத்தோடு இருந்தார். அதனால அவர் என்னென்ன கேட்டாலும் கிடைச்சது. புதுசாக ஒரு ப்ரொபோசல் நடந்தாய் வாழி காவேரின்னு ஒரு ஸ்கீம், காவிரியோடைய கரையை பூரா தூர் வாரிட்டு பெருசாக தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஏற்பாடு, அதுக்கும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. நிதி ஒதுக்கிட்டாங்க, பயன்படுத்தாமலே இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் இணக்கமாக அணுக்கமாக இருந்தால் நிறைய விஷயங்களை வாங்கிக்கிட முடியும். நீங்கள் இணக்கமாக இல்லை திமுக மாதிரினா அப்பயும் உங்களுக்கு வர வேண்டிய நிதி வந்துடும். மத்திய அரசு நிதி கொடுக்கல, நம்ம வெளியில் தவறான தகவல் சொல்லிக்கலாமே தவிர மத்திய அரசு நிதி கொடுத்தே தீரும், கொடுக்காமல் இருக்க முடியாது. ஓகே, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு நிறைய அரசியல் சார்ந்த நபர்களை போய் நேரில் போய் சந்திக்கிறாரு, வாழ்த்து பெறுறாரு, அவங்களுடைய அரசியல் சார்ந்த ஆலோசனைகளையுமே எடுத்துக்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுகவை சார்ந்த யாரையும் போய் சந்திக்கல, பாஜகவை சார்ந்த யாரையும் சந்திக்கல. இவங்களை வந்து தொடர்ந்து அரசியல் விரோதியாவே பார்க்க போறாரா விஜய்? அதிமுக சார்ந்த திரு சி வி சண்முகம் குழுவினரை போய் பார்த்துட்டு வந்தார், வேலுமணி உட்பட எல்லாருமே பார்த்துட்டு வந்தார். அந்த தான் 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தான் பார்க்கல, அண்டு பாஜகவை பார்க்கல. அதனால் ஒன்றும் இழப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன், தெரியாது. ஏன்னா வந்து இதுவே 2 நாள் 3 நாளாக தான் சந்திச்சுட்டு இருந்தார். ஸோ வந்து நம்ம வந்து ஒரே நாள் எல்லாரும் சந்திக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காலைல சட்டசபைக்கு போகிறாரு, அப்புறம் வந்து அதிகாரியோட ஆலோசனை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து தலைவர்களை பூரா பார்க்குறாரு, அப்புறம் வீட்டுக்கும் போகணும். அவர் இங்கேயே சுற்றிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து அதனால் வந்து ஒரு நேரம் எடுத்து பண்ணலாம். அதனால் திரு எடப்பாடி பழனிசாமியை பார்க்கணும்னு திரு திருமாவளவன் வலியுறுத்தி இருக்கிறாரு. நான் அதை கன்சிடர் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு திருமாவளவன் பேட்டியை கொடுத்தாரு. அதனால் பார்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கல. பார்க்காதனால ஒன்றும் இழப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். பாஜக பொறுத்தளவுக்கு நம்மளை ஒருவேளை அப்படி கொஞ்சம் ரோசப்பட்டு சொல்கிற அந்த அவங்க சைடில் நம்மளை வந்து பார்க்கல, நம்ம எதுக்கு நடுவில் வைக்கணும்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து நமக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இன்னும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். நல்ல வேலை நாம தான் அவரை எதிர்க்கலை, அவர் நம்மளை எதிர்க்கிறாரு. அதுக்காக நம்ம ஒரு எது பரிசீல் பண்ணணும். அவங்க கிளம்புனாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். என்ன பாஸ் எங்களை வந்து பார்க்கல, ப்ளீஸ் நாங்கள் நடுவில் வச்சிருக்கோம் பாஸ், கொஞ்சம் வந்து பாருங்க பாஸ் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கான ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸும் காலியாகும். அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல மக்கள் நலத்திட்டங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செயல்படுத்தப்படாமலே போனது. ஆனால் திமுக கொண்டு வந்த பல மக்கள் திட்டங்களை வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தாவேக தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் இறங்கி போக ரெடியா இருக்காரா மக்களுக்காக? அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எல்லா திட்டங்களும் நிறுத்தப்படலை. ஒரு சில நம்ம வந்து அம்மா உணவு வந்து தொடர்ந்தது, அது சிறப்பாக செயல்படலன்னு சொல்லாமே தவிர செயல்பட்டுச்சுங்கிற ஒத்துக்கிறோம். திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உழவர் சந்தை மாதிரியான விஷயங்கள் அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்டது, சிறப்பாக செயல்படலன்னு சொல்லாமே தவிர செயல்படவே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதே போல் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கும் திட்டம், லேப்டாப் திட்டம், சைக்கிள் திட்டம் முதல்ல நிறுத்தினாங்க பணம் இல்லைன்னா அந்த 1000 ரூபா கொடுக்கறதுனால. அப்புறம் எலெக்ஷன் ஒட்டி திரும்பி அந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து பணத்தை மேனேஜ் பண்ணுவோம், அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து லேப்டாப் திட்டம் மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. அது வந்து லேப்டாப் திட்டம் திரும்ப கொண்டு வந்தாங்க, ஜெயலலிதா வச்சுருந்தாங்க. ஸோ அந்தந்த கட்சிகள் வந்து நிதி இருக்கிற பொறுத்து செய்யக்கூடியது தான். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கார், நான் வந்து திமுக அரசின் நல்ல திட்டங்களை தொடர்வேன் அப்படின்ட்டு. திமுக அரசு அதிமுக அரசுன்னு பார்க்காம தமிழ்நாடு அரசுன்னு பார்த்துட்டு இதற்கு முந்தைய அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்தால் சரி. நான் ஏற்கனவே ஆணையரில் டே 1லேயே சொல்லியிருக்கிறேன், இந்த 1000 ரூபா ஸ்கீமே கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதில் அது சரியான மனிதர்களுக்கு போய் சேருதா, தேவைக்கு போய் நிற்குதான்னு பார்க்கணும். ஸோ வந்து 1000 ரூபா இல்லை 1500 2000 எவ்வளோ நாளும் கொடுக்காத பிரச்சனை. ஆனால் ஸ்க்ரூட்டினி பண்ணி தேவையான நபர்கள் மட்டும்தான் போய் சேர்ப்பேன், எல்லாருக்கும் அடைக்க கொடுத்துரு அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி யாருக்கு தேவை அவருக்கு போய் சேரும். அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து உண்மையான நலத்திட்டங்களாக இருக்கும். இல்லை நலத்திட்டங்கிறது கட்சிக்காரங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயமா நிற்கும். அவ்வளோதான். என் கட்சிக்காரங்க கூட நான் கொடுத்துட்டேன், உங்கள் கட்சிக்காரன் நீ கூட எப்படி போய் வந்து நிற்கும், நலத்திட்டமாக போய் நிற்காது. விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களும் சவால்களும் என்னென்னு பார்க்கும்பொழுது அவர் ஆட்சி அமைக்கிறதே இப்போதைக்கு சவாலாக தான் இருக்குன்ற விஷயத்த பேசியிருந்தோம். இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு, பெரும்பான்மையும் நிரூபிச்சிருக்காரு ஃப்ளோர் டெஸ்ட்ல. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களும் சவால்களும் என்னென்னவா இருக்கு? ஒரு வரலாற்று வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. எம்ஜிஆர் ஆயிட்டாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க, எம்ஜிஆர் ஆகலைன்னு நம்ம சொல்றோம். ஆனால் எம்ஜிஆர் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றோம், அது மறுக்கிறதுக்கு இல்லை. வென்றதன் மூலமாக எம்ஜிஆர் ஆக முடியாது, ஆள்வதன் மூலமாக தான் நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஆக முடியும்.
அப்போ வந்து உங்கள் ஆட்சியில் நீங்கள் சிறப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆரை போல உங்களை போட்டுறதுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக பதவியேற்ற பிறகு இன்னமும் எனக்கு வாத்தியார் வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே வாயால் நாளைக்கு வந்து எங்களுடைய சின்ன வாத்தியார் நீங்கள் தான், உங்களை நான் வந்து தலைவராகவே நான் பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது ஆட்சி முறையினால செய்ய முடியும். எம்ஜிஆர் வந்து எப்படி ஒரு நல்ல பேர் வாங்கினார், ஜெயலலிதா எப்படி வந்து கட்சிக்காரங்களை தாண்டி மற்றவங்களாம் அம்மான்னு அழைச்சாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவரால் நல்லாட்சி கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை கொடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு தான் நல்லது. அந்த ஆட்சி 5 ஆண்டுல பிறகும் நிலைக்கும். அவங்களே மண்ணவாரி போட்டுனாலும் யாரும் தடுக்க முடியாது. நம்ம பல சந்தர்ப்பங்கள் அப்படி தான் நடந்திருக்கு. பார்த்தோம், ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக அந்த தப்பு பண்ணாங்க. 91, 96, 40 இன்னைக்காவது திரு விஜய் 52 வயசுல சிஎம் ஆயிருக்கார், ரைட்? ஜெயலலிதா அவர்கள் 41 வயசுல சிஎம். இதோட 11 வயசு சின்ன வயசுலேயே அவங்க வந்து சிஎம் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின். அந்த வாய்ப்பை அவங்களே முதல் முறை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் சுதாரிச்சாங்க. அவர்களே சட்டமன்றத்தில் குறிப்பிட்டது போல நான் வயது ஆக பக்குவப்பட்டு விட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 2011 to 16 கவர்மெண்ட்டில் அவங்க சட்டமன்றத்தில் பதிவு பண்ணாங்க. அந்த பக்குவம் 91 இருந்துச்சு, 1991 இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து கடைசி நாள் வரைக்கும் பார்த்துங்க. நீங்கள் 2011 அவங்க ஜெயிச்சிட்டாங்க. மரணிக்கிற தருணம் வரைக்கும் அவங்க தான் செய்யும். முதலமைச்சராக தான் மரணிச்சாங்க. அதுபோல திரு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரை இன்னொருத்தரால் மாற்ற முடியும். அவராக நினைச்சாருன்னா நம்ம யாரும் முடியாது. ஒரு விஷயம் வந்து டைனோசரஸ் உட்பட பல விஷயங்கள் அவர்களாகவே தான் அவர் அழித்துக் கொள்வாங்க. ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அது இன்னொருத்தர் வந்து அழிக்க முடியாது. அப்போ இதை தெளிவாக புரிந்து கொண்டு நான் நல்லது செய்வேன், எனக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைச்சி. இன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்கிறார், நன்றி தெரிவித்து பேசும்போது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் பேசியிருக்கார். இது எம்மதமும் நம்மதமே அப்படின்றார். எம்மதமும் சம்மதமேன்னு சொல்ல, எம்மதமும் நம்மதமே அப்படின்றார். எல்லோரையும் அரவணைப்போம்ன்றார். யார் மீதும் பகைமை பாராட்ட மாட்டோம், யார் மீதும் பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்ன்றார். அப்படி உண்மையிலே கன்ஸ்ட்ரக்டிவான அரசாக இருந்துச்சு. கெட்டவன் வெளியில் இருக்கக்கூடாது, நல்லவன் உள்ள இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை வச்சுக்கோ. இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரியா போயிடும். அப்போ நல்லவங்களுக்கான மரியாதையும் கெட்டவங்களுக்கான நடவடிக்கையும் இது தொடர்ந்துச்சு. அது ஆட்சியில், அதிகாரத்தில், அரசில், அதிகாரிகள் மத்தியில், பொதுமக்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாருன்னா அது நல்லாட்சியாக இருக்கும். மக்கள் இப்பயே ஒரு ஆசைக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது இவர் மேல உள்ள பாசிட்டிவான ஓட்டு கிடையாது. இது இந்த 2 கட்சியும் வேண்டான்னு வந்த ஓட்டு. நாளைக்கு ஒரு சரியா வந்தா நரேந்திர மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கிடைச்சது போல பாசிட்டிவான ஓட்டு இவர் வேணுங்கிற ஓட்டு வந்துவிடும். அது அவர் கையில். விஜய் அவர்கள் முன்னாடி பரவலான வாய்ப்பு கொட்டி கிடக்குது. அவர் எந்த விதத்துல பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறதா இருக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Title sponsor Chennai Samhita Aviation, Hotel Management and Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. And Grand Royal Tour. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tourக்கு வாங்க. Power by Howda Pay Workabi, a unified platform for finance, accounts and HR. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் இப்போது தமிழகம் எங்கும். ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, ஓடிடி, IPTV, pay 6 get 6 month free. காத்திபுரம் 200 acre township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 learning trusted platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods இப்போது தமிழகம் எங்கும். Naturals, world fastest growing saloon chain. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey, powered by Howda Pay, powered by Workabi, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbatore's 200 acre Dream Township premium plots, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain.